வெல்கம் டு இம்ரான் vlogs. மேகமலம் பயலுங்க வெயிட் பண்ணுவோம். எல்லாத்தையும் நிக்க வச்சிருக்காங்க. இறங்குறது இந்த வழி இல்லையா? இறங்குமா? இ பாஸ்ல இல்ல. இ பாஸ்ல இல்ல. இறங்குறது இந்த வழி கிடையாதா? இதே வழி தான்டா இறங்குறதும். ஏய் என்னடா வர்றது ஒரு வண்டி கூட வரல பாரு. வரும்டா. ஏன்டா அவ்வளவா தெரியாதுடா. இறங்குடா இறங்குடா. இல்ல இல்ல அங்க தான்டா போணும். வரங்கடா. ஏய் வாட்டர் பாட்டில் ஒளிச்சிங்கடா. தண்ணி போச்சுனா சங்கட்டம்டா. செக் பண்றாங்கடா உள்ள. ஆமா. வரட்டும். சரி ஓகே வரட்டும் பாப்போம். காமெடி வேணாம் ப்ரோ காமெடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்றான்? ஓரமாடி பாட்டுல. இப்படி ஓரமாடி பாட்டலாம்ல? ஓரமாடி பாட்டலாம். சரி ஓகே போவோம். என்ன தெரிகிறது? ஏய் நீ பாட்டா? என்னடா? விட்டா முன்னாடி போய் முத்தம் கொடுத்துருவான். முன்னாடி போய் முத்தம் கொடுத்துருவியாடா? தண்ணி பாட்டில் கொண்டு வரலாம். ஆனா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொண்டு வரக்கூடாது, ஸ்டீல் கொண்டு வரலாம். ஸ்டீல்ஸ் கொண்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏர்பின் டப்பர் வேற அதெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். அந்த டப்பர் வேற அந்த இதெல்லாம் நீங்க கொண்டு வந்துக்கோங்க. பட் நீங்க இந்த 20 ரூபா கொடுத்து நீங்க வாங்குவீங்க இல்லையா தண்ணி, அந்த இது மட்டும் கொண்டு வராதீங்க. நீங்க மத்த தண்ணி பாட்டில்ஸ் இந்த ஸ்டீல் டப்பர் வேற அதெல்லாம் நீங்க கொண்டு வந்துக்கலாம். தீவிர செக்கிங் இருக்கு गाइस. தீவிர செக்கிங் சரி செக் பண்றாங்க. வைன்லாம் கொண்டு வராதீங்க. இவன் சொல்லுவான் வைன் கொண்டு போயிருங்க. அவங்க ஒண்ணுமே செக் பண்றது இல்ல. ஆஹா சும்மா ஏதோ வேலை வாங்குறது அப்படி சொல்லு. அப்புறம் மட்டும் அந்த போலீஸ் பார்த்து ஒன்னதான் முடிப்பாங்கடி. உண்மையிலே நல்லா நாங்க அதாவது டிக்கி ஓபன் பண்ண சொல்றாங்க. டிக்கி ஓபன் சொல்லி அதுக்கு கீழே ஒரு கவர் இருக்கும் இல்லையா, அந்த கவர் வரைக்கும் தூக்கி பாக்குறாங்க. அதுக்கு எல்லாத்தையுமே தூக்கி ஓபன் பண்ணி தான் பாக்குறாங்க. பார்த்தாங்க பேப்பர் எதுக்கு இத்தனைதான் எடுத்து போறீங்க அதெல்லாம் கேட்டாங்க. பாட்டு அப்புறம் ஆன் பண்ண ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கோம்ல. பாட்டு எப்பறம் எனக்குள்ள வரும்? ஓகே சைடுல பைனா வியூ பாயிண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. மேகமலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். வெல்கம் டு இம்ரான் vlogs. இங்க பாருடா ஏங்க காமிடா. தெரியாதா என்ன போன் வச்சிருக்க? மேல வரவே ஹார்ன் கேக்கலன்னு வை. செத்தோம். செகண்ட் ஹேர்பின் பேண்ட் bro ஹிடன் ஜெம் ஆஃப் தமிழ்நாடு. டக்குனு உன்னோட பவர் பேங்க் போடுறா இவனே. அப்புறமேட்டு போடுவோம். நான் கையில வச்சிருப்பேன். அதெல்லாம் பார்த்து போய் நீ ரீல்ஸ் யார ரீல்ஸ் சொன்னா எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு தோட்டத்துல ஒரே ஓட்டம் இல்ல குடுகுடுன்னு ஓடிய நல்லா இருக்கு. ஹிடன் பாரடைஸ்க்கு மறக்காம வந்தீங்கன்னா இதுக்கு நான் வால்பாறையா வரத விட இங்க இத எடுத்துடா. இதுக்காக நான் வால்பாறை வரேன்னு சொன்னேன். ஆஹா அப்படியா? ரீல்ஸ்க்காக சொன்னதே. வாழ்த்துக்கள். ஓகே நான் இது வரையும் உண்மையிலேயே சொல்றேன். நான் 2 வருஷமா வீடியோல பார்த்த இடம் தான் இப்ப நான் நேர்ல பார்க்க போறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்ச புதுசுல இருந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வரணும் ரொம்ப ஆர்வம். காலைல கொண்டு வந்து காமிச்சான் நண்பா இது மாதிரி ஒரு வீடியோ போட போறேன் இனிமே யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நல்லா இருக்கான்னு முதல்ல கொண்டு காமிச்சான். அன்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்ன நாளைக்கு தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே போவோம். போய்கிட்டே இருக்கோம். 3 ஆர்பின் தாண்டி இருக்கோம் போவோம். ஸ்பீட் பிரேக்கரா இருக்காரா எவன? Dangerous curve. Go slowly. மெதுவா போடா. டேஞ்சரஸ் curves ஆடா. பாய் கோலர். ஏய் அந்த கண்ணாடிடா. மனோதுக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி அது. நீங்க மட்டும் குத்திக்கிட்டு கைய வச்சு அவிக்கிட்டீங்கடா. வேற லெவல் गाइस. 1 hour later எல்லாம் பண்ணோம். டீசல் போட மறந்துட்டோம். சோலி முடிச்சு. இப்ப எப்பயும் போல பாதி தூரம் போயிட்டு பாதியில இறங்க போறோம். அப்படிலாம் இருக்காது. 130 கிலோமீட்டர் டோட்டலா போறோம். தரமா இது பண்றோம். டீசல் போட மறந்துட்டோம் गाइस. நின்னு போச்சு. எத்தனாவது ஹேர்பின் பெண்ட்? 5வது ஹேர்பின் பெண்ட். டீசல் போட மறந்துட்டோம் गाइस. गाइस இங்க பாருங்க गाइस. கீழே ஃபுல்லா ஒரே சாணமா இருக்கு. அது மாட்டு சாணமா யானை சாணமான்னு தெரியல. வேறலாம் இல்ல. நிறைய பாயிண்ட் பாக்குறது வியூ பாயிண்ட் நிறைய இருக்கு. ஆனா இப்ப நம்ம இங்க புலிகளுக்கு ஜாக்கிரதைன்னு போட்டுருக்கு. புலிகள் ஜாக்கிரதை இல்ல புலிகள் ஜாக்கிரதை இல்லடா. புலிகிட்ட இருந்து ஒண்ணே ஜாக்கிரதை இருக்கு சொல்றாங்க. நாங்க வாழ விடுறோம் எங்களை நீங்க வாழ விடுங்க. ஓகே ஓ அதாவது அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க. ஓம் நல்லா गाइस. கிளைமேட் ஒருவேளை வந்து நின்னா என்னடா உனக்கு இது கிளைமேட் வெயில் தானடா அடிக்குது. இதுல எனக்கு பிடிச்சிருக்கு வியூ பாயிண்ட்ஸ். ஆமாடா டி வெளிய கூலிங் அப்படி கொஞ்ச நேரம் வெளிய போய் நில்ல. வெயில் அடிச்சாலும் கூலிங்னஸா இருக்கு பாரு. இல்லடா உனக்கு அவனை இறக்கி விடுறா.
காத்து தான் லைட்டா குளிர்ந்த காத்து அடிக்குது அது நம்ம ஊர்ல இருந்தே அப்படியே முத வண்டிடா அப்பா தாடுறா இல்ல என்னடா சவுண்ட் யானை கைஸ் யானை கைஸ் எனக்கு என்ன தெரியுமா இன்னொரு டவுட், இவ்வளவு இடத்துல யானை சாணம் இருக்கும், கீழ இருந்தே பாத்துக்கிட்டு வந்துருக்கோம். யானை சாணம் எல்லா இடத்துலயும் அப்படி வந்துகிட்டே இருக்கு. யானை சாணம் தான் கைஸ் இது சொல்றாங்க கைஸ். வாடா வருதாங்க கைஸ் யானை சாணம். யானை நக்கி பாத்துருக்காங்க. நான் இல்ல வெப்பு நக்கி பாருங்க கைஸ். ஸ்பீட் லிமிட் 20 கைஸ். 20ல போங்க கைஸ். நம்ம 40ல போவோம் கைஸ். ஓரம்னா நேரா போய் கொடுக்க வேண்டியதான் கைஸ். எங்க பாரு தேயிலை தோட்டம் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லி மேல வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க கைஸ். வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. குட்டியோண்டு வருது பாரு புளுத்தி அது வாட்டர் ஃபால்ஸ் ஆடா. எருமை மாடு சைன் அடிக்குதா வெயிலுக்கு எருமை மாடு. தண்ணி இதெல்லாம் நீ ஆமாடா தண்ணி அது அவன் குளிச்சுட்டு போலாமா இருக்கிற தண்ணியும் காலி அவன குளிக்கிறமாடா. இருக்கிற தண்ணியும் காலி பண்ணி விட்டாங்க கைஸ். நிறைய நீரூற்று பாத்தீங்கன்னா வருது கைஸ். நான் வந்து யோசிச்சேன் என்னோட சீபாட் எடுத்து வரலான்னு. யோசிக்க மட்டும் தான் செய்ய உனக்கு அந்த அறிவு மயிரே இருக்காது. Emotional damage. யானை இருக்குமா இருக்காதா? லாஸ்ட் முடிக்கு யானை நான் காமிக்க மாட்டேன் வீடியோல. இருந்தா காமிப்போம், அது வேற விஷயம். பாருங்க நம்ம லக்க பொறுத்து எப்படி அப்லோட் பண்ணுங்க. நான் காலேஜ் முடிச்சிருவோம். காலேஜ் முடிச்சு இவனை அடுத்து பார்க்க கூட முடியாது. யானை மட்டும் வந்து வச்சுக்க தேகம். நம்ம முன்னா செத்துட்டு நல்லா இருக்குல்ல. ஐயோ வாயை கழுவுடா. ஆமாடா எனக்கும் அதே ஆசைதான்டா இருக்கு. யாருக்கெல்லாம் சாகணும்னு ஆசை இருக்கு? யாருக்கெல்லாம் சாகணும்னு ஆசை இருக்குடா. ஆனா இப்படி யானை கிட்ட மிதி யாருக்கு உனக்கு சாகணும்னு ஆசை இருக்கா? 2 நிமிஷத்தோட உடைஞ்சிருவோம் மாட்டா. உயிர் போறதுக்கு முன்னாடி எலும்பு உடைச்சு வலி அடிச்சுட்டு போட்டா. ஆக்சுவலா இன்னொரு யானைன்ற இன்னொரு கதை ஞாபகம் வரும். செத்த எப்படி தெரியுமா சாகணும்? என்ன சாகுது? அதாவது பாத்தீங்கன்னா வலியே இல்லாம சாகணும். பாரதியார் யானை அடிபட்டு செத்தாரு. அது ஃபேக் கைஸ். அது fake ஆமா. ரீல்ஸ்ல பாரதியாரோட எள்ளு பேரன் சொன்னாப்ல. எள்ளு பேரனா? இன்ஸ்டாகிராம்ல இருக்காப்ல அவரு. என்ன எள்ளு பேரன் கல்லு பேரன்னு சொல்லிட்டு இருக்க? அதாவது தலைமுறைகள் சொல்லுவாங்க. பாரதியாரோட எள்ளு பேரன் இப்ப எட்டாவது நான் தான் பாரதியார் வம்சாவளின்னு சொல்லி சொல்றேன். 8வது ஹேர் பின் பண்ணிட்டு கைஸ். ஆனா இந்த மாதிரி கல்லு இங்க காமி. தண்ணி என்ன காமிடா. இது மாதிரி கல்லு போட்டு வச்சிருக்காங்க. இது வழுக்காதா? எது? இந்த கீழ கிரிப்புக்கு தான் அந்த கல்லு. கிரிப்பு கொடுக்கும்டா அந்த grip இதுக்கு. கொடுக்குமா? ஓ வாத்து. ஆனா மழை நேரத்துல அது உனக்கு அந்த கல்ல வந்து இந்த இதுல வந்து பிளெயின் ஆனதுக்கு போட மாட்டாங்க. ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் போடுவாங்க. உண்மைமா சத்தியம். அந்த புள்ளி வந்து உன் டயர்ல இருக்க அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்குடா. இதா இருக்கும். வரும்போது பாப்போம். இப்ப எங்களுக்கு டீசல் பற்றாக்குறையா இருக்கு. அதனால தான் நாங்க எங்கேயுமே நிப்பாட்டாம போயிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மட்டும் மண்டை மேலக்கு கொண்டே போனது இல்ல. என்னையே சொல்லணும். சரி நான் போய் இந்த சொன்னேன் 2500 ரூபாய்க்கு ஸ்டார்டிங்கே இந்த இது பண்ணிடுறோம் நானு. அவன் தான் இல்ல இல்ல ஆனா இன்னும் 100 கிலோமீட்டர் போற மாதிரி காமிக்குது. மேல போறது மொத்தம் சுத்தி பாக்குறது 60 கிலோமீட்டர் தான் வரும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மேல போறதுக்கு 60 கீழே இறங்க நமக்கு நிறைய தேவை. மொத்தத்துக்கு சொல்றடா மேல ஏறி கீழ இறங்குறதுக்கு. அப்படியா? 30 மேல போறதுக்கு 30 அப்புறமாட்டு உள்ள சுத்துறதுக்கு ஒரு 10. நம்ம எல்லாம் சேர்த்துறா. மகாராஜா மட்டும் இன்னும் 30 கிலோமீட்டரா மறுபடியும் இறங்குறா. நம்பாதீங்க கைஸ். பாப்போம் கைஸ். கிலோமீட்டர் கரெக்டா இருந்துச்சுன்னா. ஆனா எனக்கு தெரிஞ்ச மலைக்கு மேல பங்க் இருக்காதா? சுத்தமா இருக்காது. இதெல்லாம் ரிவோல்ட்டான ஏரியாடா. இருக்க வாய்ப்பு இல்ல. இங்க கேமரா பிடிக்கனால நீ எங்க வந்துட்டாங்க சுனிலே பாத்து புடி. வெளியே போட்டுறா. அதை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். பாருங்க கைஸ், நம்ம தான் கைஸ். ஹாய் வெல்கம் டு இம்ரான் டாக்ஸ். வண்டி மட்டும் நின்னுச்சுனா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி நடந்து வரேன்னு சொல்லி நடந்து. இங்க பாருடா இம்ரான் அங்க பாருடா. என்னடா டேய் गाइस இதான் गाइस யானை गाइस. யானை தான்டா டேய். அது யானை இல்லடா. அது யானை. ஒரு மாதிரி தெரியுது அந்த யானை. ஆனா என்னைக்கே யானை போட்டதுன்னு சொல்றேன். ஏன்டா யானை யானை போட்டு யானை போட்டிங்களா? யானை சிப்ரா. அச்சசல் யானை சாணி தான் गाइस. எனக்கு என்ன தெரியுமா? யானை இப்ப ஒரு மாதிரி ஜில்லுன்னு காத்து அடிக்குதுடா. ஏய் அதுக்கு வருது அது போதுடா உனக்கு. வந்துச்சு. அது சொல்றேன். ஏய் இத்தனை தடவை வந்துச்சு. வண்டில போறவனே பயப்படாம போறே. நம்ம கார்ல போற நம்ம எதுக்கு பயப்படணும்? வண்டில போறவங்க கூட இறங்கி ஓடி பண்றா போல. அது வகுத்தால எது போயிருச்சா? ஏடா இத்தனை இடத்துல போயிருக்கே. எல்லா இடத்துலயும் வந்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் இருக்கே. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இல்ல ஃபுல்லா அந்த பாறையில தண்ணி வழிஞ்சு வருது அப்படியே. ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேலே கிராம வாழ் மக்கள் இருப்பாங்கடா. கிராம வாழ் மக்கள் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுப்பாங்க. புரியல. பாருங்க இருக்குடா, மேல இருக்கும்டா. ஏன்னா தேயிலை தோட்டம் இருக்கு, அதனால டீசல் இருக்கும். பாப்போம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. மேல டீசல் இருக்கும்.
இல்லன்னு வை, எனக்கு தெரிஞ்ச உருட்டிட்டு வருவான். கார் இப்படி காட்டுது, பட் உண்மையிலேயே 160 தருமான்னு கேட்டா டவுட் தான். 80 தான் கொடுக்கும். கேள்றா மேல இருக்கும்டா, நான் தேடி போகணும்டா. ஏய் எலிஃபண்ட் கிராசிங் மெதுவா போ ப்ரோ, மெதுவா போ गाइस. நான் சொன்னது உண்மைதான் गाइस. எலிஃபண்ட் கிராஸ் எலிஃபண்ட் கிராசிங் ஜோனா गाइस. ஏய் எனக்கு பாறையெல்லாம் பக்கம் யானை மாதிரி தெரியுதுடா. ஐயோ गाइस வந்துட்டோம் गाइस மேகமலைக்கு. வெல்கம் டு மேகமலை. எங்கடா இருக்கு வெல்கம்? டா போர்டு வந்துச்சு பாரு, அவ்வளவுதான். அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ் இருக்குடா பைத்தியமே. அங்கட்டு பாருடா தூரத்துல, லெஃப்ட்ல பாரு गाइस, அப்படியே வியூ பாயிண்ட். காஷ்மீருங்க, காஷ்மீர் நிப்பாட்றா. கிஸ்மி என்னடா நிப்பாட்ட? அந்த காருக்கு முன்னாடி நிப்பாட்டு. இந்தாடா டேய், முதல்ல டீசல் போட்டு நிப்பாட்டும். மேல இருக்கான்னு தெரியலையே. இருக்கணும்டா, எப்பறம் இல்லாம இருக்கும் மேல. மேல இருக்கும்டா, தேயில இருக்குலடா அதனால. சிறுமலையில இருந்துச்சா? இருந்துச்சுறாங்க. எல்லா ஹில் ஸ்டேஷன்லயும் இருக்கும்டா. ஒன்னாச்சும் இருக்கணும் गाइस, அதான் எங்களுக்கு. டீசல் இல்லாம இருக்கும்டா. இருக்கும்டா. எல்லா ஹில் ஸ்டேஷன்லயும் ஒண்ணா வச்சிருவான்டா. ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் வச்சானா அவனுக்கு ஆச்சா சி நல்லா நல்லா போகும்டா, நல்லா சேல்ஸ் ஆகும். நல்லா ரேட்டும் போடலாம். ரேட் எல்லாம் மாத்த மாட்டாங்க. ரேட்டெல்லாம் மாத்தானா கவர்மெண்ட் பிடிச்சி உள்ள போட்டுரும். அப்படியா? ஆமா. தேயிலை Rate தோட்டம் same வந்துச்சு, rate. தேயிலை தோட்டம் வாட, தேயிலை வாட அடிக்குது गाइस, மிஸ்ட் அடிக்குது गाइस. அப்படியே போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடம்லாம் நல்லா இருக்கும்டா. போடுறா, இன்னும் மேல போனா நிறைய வரும்டா. வெயில் அடிக்குது அதான். வெயில் அடிச்சானா போட்டோக்கு நல்லா இருக்கும். வந்துருச்சுடா அப்பா. என்னடா எங்க ஊடுடா டேய், கிராமம் வந்துருச்சுடா. இன்னும் 2 ஹேர் ப்ரோன் இருக்குடா. ஆனா அந்த 2 ஆர்பிமெண்ட் ஒண்ணு காணுமே. மேல போறோம்னு நினைக்கிறேன் இன்னும். ஏய் யானைச்சாணி தான்டா கன்ஃபார்ம்டா. கன்ஃபார்மா? ஆமா, இங்க தேயிலை தோட்டத்துல சுத்தும் யானை கண்டிப்பா இருக்கும். பாருடா இப்போ போட்டுருக்கு போலடா, புதுசா இருந்துச்சு. டேய் கும்கி படம் இங்க தான் எடுத்தாங்கடா. இல்ல இல்ல, கும்கி படம் எங்க எடுத்தது? என்கிட்ட கேட்டா நானா டைரக்டர் போய் கேள்றான். நீதானே அந்த யானையோட சாணத்தை அள்ளது நீதானே சொல்றான். சரி ஓகே गाइस போவோம். பேச்ச மாத்திரா பாரு. புடிச்சு 2 அதாய் போடுறா. அதுக்கப்புறம் கோவிந்தா வீடியோ தான் गाइस இம்ரானை வந்து நம்பி ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் வச்சு டீசல் போட்டு வந்தோம் गाइस. என்ன ஆச்சுனா இப்போ வந்து சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அந்த இதுல என்ன இதுக்கு முன்னாடி ஒரு vlog பாத்துப்பீங்க. அதுல நாங்க என்ன நடந்துச்சோ அதே தான் இதுலயும் நடந்திருக்கு. அதாவது சும்மா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், எங்கேயுமே இறங்கல. லிட்டரலா என்ன ஆச்சுன்னா, யாராச்சும் இங்க வரதா மேகமலைக்கு வரதா இருந்தீங்கன்னா ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வர்றது உங்களுடைய சேஃப்டி. ஏன்னா வந்து மேலே வந்து ஒரு பெட்ரோல் பங்கும் கிடையாது, டீசல்ஸ்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஊர்காரங்கள்ட்டையும் கேட்டு பார்த்துட்டோம், அவங்களுமே சொல்லிட்டாங்க வாய்ப்பே இல்லை, இங்கே வந்து டீசல் பெட்ரோல் எதுவுமே கிடைக்காது. தெரிஞ்சு இறங்குறப்ப இருட்டிரும்னு நினைக்கிறேன். இருட்டுறதுக்குள்ளே நம்ம தேனியே தாண்டி இருக்கணும், அப்பதான் எங்க அப்பா நீ உசுரோட விடுவாரு. நம்ம தேனிக்கே போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியா? ஆமா, நம்ம அப்படி வந்த வழியிலேயே போனா போதும். வந்த வழி தேனி தானடா போகுது. வந்த வழி தேனி, நம்ம தேனி தேனியே ரோடு, போகல. தேனி ரோடு அதான் ஹைவேஸ்ல நம்ம ஆண்டிப்பட்டியிலே பிரிஞ்சிட்டோம். பெட்ரோல் போட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா அடுத்த விளாக சந்திக்கிறோம். கொடூரமா வரோம். கட் பண்றா.